அன்பான பக்தி டுடே அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் இன்புற்று இருக்கவே இல்லாமல் வேறென்று ஏன் பராபரமே. இந்த ஜூலை மாத பலன்களை இப்போ பார்ப்போம். அதாவது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கான பலன்களை இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அழகான ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதம் ஜூலை மாதத்துக்கான பலன்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆடி மாத பலன்களும் சேர்ந்து வரும். அதில் ஆனி மாத பலன்களும் ஆடி மாத பலன்களும் சேர்ந்து வரும். இப்போ இந்த 30ஆம் தேதி, ஜூன் மாதம் 30ஆம் தேதி சுக்கிரன், உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களோட ராசிக்குள்ளேயே வந்துட்டார். ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். எப்போவுமே வந்து ஒரு வீட்டு ஓனர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது, நம்மளுக்கு பிடிச்ச வீட்டில் நம்மளை வந்து நிற்கிறது, நம்ம பிடிச்ச வீட்டில் நம்ம இருக்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்ல விஷயத்தை கொடுக்கும். எல்லாமே மென்டலியும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா நல்ல விஷயங்களும் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. மேஷத்துலேருந்து ரிஷபராசிக்கு, தன்னோட சொந்த வீட்டுக்கு ரிஷபராசிக்கு சுக்கிர பகவான் அடியெடுத்து வச்ச நேரம் வந்து ரிஷபராசி நேர்கள் எல்லாருக்குமே வந்து நல்ல காலம். இந்த ஒரு மாத காலகட்டங்கள் அவர் இருக்கிற காலம் வரைக்குமே நல்ல காலம்தான். ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா குரு பகவான் ஆல்ரெடி இருக்கார். கூடவே வந்து சூரிய பகவான் இருக்கார். சூரியன் வந்து ஆடி மாதம், அதாவது ஜூலை 17ஆம் தேதி தன்னோட 12ஆம் வீட்டான கடகராசிக்கு மாறுறாரு. இப்போ இந்த காலகட்டத்துக்கான பயிற்சி பலன்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ரிஷபத்தில் இருக்கிற சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்தை, தன்னோட சொந்த வீட்டிலேருந்து தன்னோட 7ஆம் இடத்தை பார்க்குறது. திருமணம் வந்து கைகூடாத அன்பர்களுக்கு வந்து கைகூடும். திருமணத்துக்காக இத்தனை நாள் முயற்சி பண்ணிட்டு வந்துடுறவங்களுக்கு எல்லாமே அருமையான வரன்கள் அமையும். அது இல்லாமல் வந்து சொந்தத்திலே வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறேன். அதனால் வந்து சொந்தத்தில் இருக்குது, அசல் தான் வேணும்னு நினைக்காதீங்க. ஜாதகம் நல்லா இருந்தது, பொருத்தங்கள் நல்லா இருந்ததுன்னா போதும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மனப்பொருத்தம் தான் ரொம்ப முக்கியம். ஜாதக பொருத்தத்தை விட மனப்பொருத்தம் இருந்தால் நல்ல அமைப்பு இருந்ததுன்னா 2 குடும்ப சூழ்நிலை இருந்து தாராளமாக திருமணத்தை முடிச்சிக்கலாம். நீங்கள் இந்த ஒரு மாத காலகட்டம் திருமணத்துக்கான காலகட்டம், திருமணம் நடைபெறுவதற்கான காலகட்டம், திருமணம் அமைவதற்கான காலகட்டம், மணப்பெண்ணோ இவங்க தான் சொல்லிட்டு தெரியறதுக்கான காலகட்டம் இது ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லாமே. முக்கியமாக 2ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசியோட 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறது வந்து குடும்பஸ்தானத்தை பலம், குடும்பத்துக்கு வந்து பலத்தை கொடுப்பார். குடும்பம் அமையறதுக்கான வாய்ப்புகளை தருவார். அது இல்லாமல் உங்களோட கேந்திராதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் வந்து குருவோடு இருக்கிறது வந்து அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தரும். புது வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அமையும். பழைய வண்டியை போட்டுட்டு புது வண்டியை வாங்குறதுக்கான அமைப்புகள்லாம் இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆடி மாதத்தில் நிறைய டிஸ்கவுண்ட் போடுவாங்க, உங்களுக்கே தெரியும். நகை டிஸ்கவுண்ட் கிடைக்கும், துணி டிஸ்கவுண்ட் போடுவாங்க, வண்டிங்கெலாம் கூட டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு புது வண்டி வாங்குறவங்க இந்த ஆடி மாதமே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியெல்லாம். ஆடி மாதத்தில் வீடு தான் குடி போகக்கூடாது, திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வண்டியெல்லாம் வாங்கலாம், வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணலாம். கிரகப்பிரவேசம் பண்ணி போகக்கூடாது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதனால் புதிய வீடு, புதிய வாகனம் இதெல்லாமே வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே. ஜூலை மாதம் முழுவதுமே உங்களுக்கு தாயாரோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தந்தை வழி வகையிலேருந்து உறவுகள்லேருந்து உங்களுக்கு நல்ல கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். சூரிய பகவான் வந்து ஆடி மாதம், அதாவது 17ஆம் தேதி ஜூலை மாதம் கடகராசிக்கு பயிற்சி ஆகும்போது நிறைய விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். தந்தை வழியிலும் சரி, தாய் வழியிலும் சரி. தாயார் உடல்நிலை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். தந்தை வழி சொத்து சுகங்கள், தந்தை வழி உறவுகள் மூலம் லாபங்கள் இதெல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது செவ்வாயும் கேதுவும். 4ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஏற்கனவே இருந்த நில பிரச்சனைகள்லாம் இப்போ தீரும். உங்களுக்கு நில பிரச்சனை தீரும். வழக்குகள், வியாஜ்யங்கள், ஏற்கனவே இருந்த வழக்குகள் வந்து வெற்றி பெறறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. சுக்கிரன் வந்து ராசிக்குள்ளே வந்தது வந்து இந்த மாதிரி விஷயங்கள், ஏற்கனவே தேங்கி கிடந்த விஷயங்கள், வழக்கில் உங்கள் மேலே போட்ட தப்பான வழக்குகள்லாம் வந்து நீங்கள் நிரபராதின்னு தீர்ப்பாகி வெளியே வந்துடுவீங்க. தப்பான விஷயங்கள் உங்கள் மேலே யாரெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாமே நீங்கள் தப்பு பண்ணலை, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இப்போ நடக்கும். ரிஷபராசிக்கு இப்போ 10ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது சனி பகவானும் ராகு பகவானும். தொழில் மேன்மனும், தொழில் கண்டிப்பாக மேன்மை பெறும். புதிய தொழில் முதலீடுகள் இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். வேற்று மத இன மொழி பேசுபவர்களிடம் கொஞ்சம் பார்த்து இருங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை.
அவங்களால சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நல்லது நடந்தாலும் சின்ன விஷயங்கள் சில முக்கியமான விஷயங்கள் வந்து அவங்களால நடக்காமல் போயிடும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து தொழிலில் மேம்பாடு கொடுப்பாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து மிகப்பெரிய லாபங்கள் திடீர்னு ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடத்து குரு பகவானால் 10ஆம் இடத்தையும் குரு பகவான் வந்து தன்னோட 9ஆம் பார்வையால் பார்க்குறதுனால தொழில் முன்னேற்றம் கட்டாயம் இருக்கும். தொழில் லாபங்கள் அபரிதமாக இருக்கும். புது தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து உங்களால் என்ன அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அதில் தொழிலில் வந்து எப்படி முன்னேற்றத்தை கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி முன்னேற்றத்தை கொண்டு போங்க. ஏன்னா இருக்கிற 10 லட்சம் கையில் வச்சுருப்பீங்க, 20 லட்சத்துக்கு தொழில் அமையுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் 20 லட்சத்துக்கு 10 லட்சம் கடன் வாங்காதீங்க. இந்த ஒரு வருட காலகட்டம், அதாவது அடுத்த மே மாதம் வரைக்குமே ரொம்ப நல்லாவே இருக்குது. உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது விஷயங்கள் எல்லாமே சாதகமாக நடக்கும். பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ரிஷபராசிக்கு. மேலும் சுக்கிர பயிற்சி ஏற்கனவே சொன்னது போல் மனைவி மூலமாக லாபங்கள் கொடுக்கும். மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாக லாபங்கள் கொடுக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப நல்லாவே இருக்கும். இத்தனை நாள் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாமே விலகிடும். இத்தனை நாள் அம்மா வீட்டில் நீங்கள், அப்பா வீட்டில் அவங்க, அந்த மாதிரி தனித்தனியாக யாரெல்லாம் பிரிஞ்சிருந்தீங்களோ அவங்க எல்லாமே ஒன்றா திருப்பி கூடி சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் இருக்கும். குழந்தைகளாலையும் உங்களுக்கு வந்து பெண் குழந்தைகள் இருக்கிறவங்க எல்லாமே பெண் குழந்தைகளால் நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு. அவங்க நிறைய கலைத்துறையில் ஈடுபாடு கொண்ட குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க. கலையில் ஆர்வங்கள் குழந்தைங்களுக்கும் ஏற்படும், உங்களுக்குமே ஏற்படும். ஏன்னா இப்போ அவங்கள ஒரு கிளாஸுக்கு கூப்பிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் கூட தான் உட்காந்துருக்க போகிறீங்க. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் அந்த கலையில் உங்களுக்கும் ஈடுபாடு வரும். இப்போ ஒரு குழந்தைய பாட்டு கிளாஸ் கூப்பிட்டு போகிறீங்க, அதே மாதிரி அந்த பாட்டு நீங்கள் கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அவங்க பாட்டு கற்று தருவாங்க இல்லையா வாத்தியார், அப்போ உங்களுக்கும் அந்த கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அதில் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ சுக்கிரனோட அமைப்பு இதெல்லாமே புது துணி சேரும், புது நகைகள் வாங்கக்கூடிய அமைப்புகள் வரும். பழைய விஷயங்கள்லாம் மாற்றுவீங்க. இப்போது திரைச்சிலைகளாக இருந்தாலும் சரி, குஷன் பெட்டு, சோஃபா, இந்த மாதிரி சுகத்து தரக்கூடிய விஷயங்கள், அதாவது சுகவாசின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சுகவாசியாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போது புது விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும். புது வீடு வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு. திருமண காலகட்டம் இருக்குது. நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாகவே இருக்குது இந்த ஜூலை மாதமே. அனைத்து ரிஷபராசி அன்பர்களே, நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சுபமஸ்து.